மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இந்த மார்ச் மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் மற்றும் அனுதின தேவ மன்னாவாக ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற மிக அருமையான ஒரு வேத பகுதி. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த வார்த்தை தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். எரேமியாவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை எதிரிட்டு வருவார்கள், உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். தேவ பிள்ளைகளுக்கு எதிராக யுத்தங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் செய்வார். யாத்ராகமத்தின் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 13ம் 14மான வார்த்தைகள் விதமாக சொல்லுகிறது: அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்னைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆம், அடிமைத்தனத்தின் பிடியிலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனால் கொத்தடிமைகளாய் அநேக ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் ஆண்டவரிடத்திலே முறையிட்டார்கள். அவர்களுடைய பெருமூச்சி ஆண்டவர் கேட்டார். அந்த பார்வோனின் பிடியில் நின்று ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்போது அங்கே செங்கடல் குறுக்கிடுகிறது. பின்னாக பார்க்கும்போது பார்வோனும் தன்னுடைய இராணுவத்தினரை அழைத்துக் கொண்டு இவர்களை தாக்கும்படி பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அப்போதுதான் இந்த வார்த்தை ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது: நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்னைக்கு காண்கின்ற எகிப்தின் சேனைகளை என்னைக்குமே காணாதிருப்பீர்கள் என்று சொல்லி சொன்ன வண்ணமாகவே செங்கடலை இரண்டாய் பிளக்கச் செய்தவர், இஸ்ரவேல் ஜனங்களை கட்டாத்தரையில் நடந்து போகிற விதமாக கடந்து போக பண்ணினவர், தொடர்ந்து வந்த பார்வோனையும் அவருடைய சேனைகளையும் நடு சமுத்திரத்திலே ஆண்டவர் முழுகச் செய்தார், அழிந்து போகச் செய்தார். ஆம், என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, உங்களை யுத்தங்கள் தொடரலாம், உங்களுக்கு எதிராக யுத்தங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வெள்ளம் போல சத்ரு உங்களை தொடர்ந்து வரலாம். வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுகிறவராய் இருக்கிறபடினாலே எதை கண்டும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, எதை கண்டும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் போது யாருக்காகவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, உண்மையில் எரிச்சலாக இருக்கிறவர்கள் வெட்கி இலச்சி அடைவார்கள். உன்னோடு வழக்காய் இருக்கிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு எதிரிட்டு வருகிறதான எல்லா கிரிகளையும் அழித்து, சத்துருவின் கிரிகளை அழித்து
தேவ பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. ஆம், நம்முடைய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி முறையிடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்ட போது அவருடைய முறையிடுதலுக்கு செவி கொடுத்தவர், அவருடைய பெருமூச்சை கேட்டவர். இன்னும் நம்முடைய வேண்டுதலுக்கு, இன்னும் நம்முடைய முறையிடுதலுக்கு, நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் மனம் இறங்கி விடுவிக்க வருகிறவராய் இருக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணி தருவார். ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணும். பரலோக பிதாவே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, அப்பா, யுத்தம் உம்முடையது என்று சொல்லி இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர். அப்பா, நீர் எங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறீர் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள், எங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்களும் முறியடிக்கப்படணுமே கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை மேற்கொள்ள வந்தாலும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். உங்களை ரட்சிக்க முடியும், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படியாக கூட இருப்பீராக. காரியங்களில் ஜெயத்தை தருவீராக. போராட்டமான சூழ்நிலையிலே, ஆண்டவரே, சோதனையான வேளைகளிலே எங்களுக்கு ஜெயத்தை தந்து நாளும் எங்களை பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆண்டவரை ஜெயத்தை கொடுப்பீராக. எல்லா தடைகளும் எடுத்து விடுவீராக. உடைய வல்லமை விலகப்பட வேண்டும் என்று திருக்கரத்தால் படுத்து செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.